லெமன் லீஃப் கிரியேஷன் மற்றும் நீலம் புரொடக்ஷன்ஸ் வழங்கும் அசோக் செல்வன் சாந்தனு நடிப்பில் ப்ளூ ஸ்டார் ஜனவரி 25 முதல் திரையரங்குகளில். நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாஹா தி சென்னை சில்க்ஸ். என்னை விட்டுட்டு போயிட்டேமா. 60 வயதிலும் பிரியாத காதல், நெஞ்சை அடைத்த துக்கம். அடுத்த நொடியே கணவருக்கு நடந்த சம்பவம். திருப்பத்தூரில் சோகம். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடிக்கு அருகே அமைந்துள்ளது பூங்குளம் கிராமம். இந்த பகுதியைச் சேர்ந்த 65 வயது முதியவர் ராஜா. இவரது மனைவி ஜோதி. இவருக்கு வயது 60. இந்த தம்பதிக்கு 2 மகன்கள், 1 மகள் என 3 பிள்ளைகள் உள்ளனர். முதியவர் ராஜா விவசாயம் சார்ந்த தொழில்களை செய்து வந்து தங்களுடைய குடும்பத்தை மேம்படுத்தி வந்தார். இதனிடையே இவர்களுடைய 3 பிள்ளைகள் அனைவருக்கும் திருமணமாகி அவரவர் குடும்பத்துடன் வாழ்ந்து வருகின்றனர். இந்த நிலையில் ராஜா ஜோதி தம்பதி தங்களுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தே மிகுந்த அன்புடனும் புரிதலுடனும் வாழ்ந்து வந்தனர். உறவினர் வீடுகளில் நடக்கும் நிகழ்ச்சி அனைத்திற்கும் இந்த தம்பதி ஒன்றாக சென்றுவிட்டு வீடு திரும்புவது வழக்கம். ஆனால் இருவரும் வயது முதிர்ச்சி காரணமாக சமீப நாட்களாக வீட்டிலேயே முடங்கி இருந்தனர். அதே வேளையில் ராஜா ஜோதி தம்பதியை அவர்களுடைய பிள்ளைகள் பராமரித்து வந்துள்ளனர். இத்தகைய சூழலில் இவருடைய மனைவி ஜோதிக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டு வந்துள்ளது. ஆரம்பத்தில் இது ஏதோ சாதாரண காய்ச்சல் என அவர்கள் நினைத்துக் கொண்டிருந்த வேளையில் ஜோதிக்கு ஏற்பட்டிருந்த உடல்நலக்குறைவு பல நாட்கள் ஆகியும் சரியாகவில்லை. அப்போது அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் ஜோதிக்கு சிறுநீரக கோளாறு இருப்பதை உறுதி செய்தனர். இதனால் கவலை அடைந்த அவரது குடும்பம் ஜோதியை அடிக்கடி மருத்துவமனைக்கு அழைத்து சென்று அவரது உடல்நிலையை பராமரித்து வந்துள்ளனர். மேலும் சிறுநீரக கோளாறால் பாதிக்கப்பட்டு வந்த ஜோதி கடந்த 2 ஆண்டுகளாக மருத்துவ சிகிச்சையில் இருந்துள்ளார். ஆனாலும் அந்த நோயின் தாக்கம் சிறிதளவும் குறையவில்லை. இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு வீட்டில் இருந்த ஜோதிக்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டுள்ளது. அப்போது இதை பார்த்த உறவினர்கள் ஜோதியை உடனடியாக மீட்டு வேலூர் மாவட்டம் அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். ஆனால் ஜோதியின் உடல்நிலை நாளுக்கு நாள் தீவிரம் அடைந்துள்ளது. இதனிடையே மனைவியின் இந்த நிலையால் சோகத்தில் இருந்த ராஜா சரியாக சாப்பிடாமல், சரியாக தூங்காமல் ஒருவித வருத்தத்துடனே வாழ்ந்து வந்துள்ளார். இப்படியே இருந்ததால் ராஜாவுக்கு ஏதேனும் ஆகிவிடுமோ என்ற அச்சத்தில் உறவினர்கள் ராஜாவை ஆற்றுப்படுத்தி வந்தனர். இத்தகைய சூழலில் மருத்துவமனையில் இருந்த ஜோதி திடீரென சிகிச்சை பலனின்றி உயிரிழந்து விட்டார். ஒரு கணம் இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த அவரது குடும்பம் மருத்துவமனை வளாகத்திலேயே கண்ணீர் விட்டு கதறி அழுதனர். அந்த நேரத்தில் ஜோதியின் கணவர் ராஜா வீட்டில் இருந்துள்ளார். இதனிடையே ஜோதி இறந்த செய்தியை உறவினர்கள் ராஜாவிடம் தெரிவித்துள்ளனர். அப்போது அதை கேட்டு அதிர்ச்சியடைந்த ராஜா வார்த்தைகள் இல்லாமல் திகைத்து போயுள்ளார். இதற்கிடையில் தனது மனைவி இறந்த துக்கம் தாங்காமல் கண்கலங்கி நின்ற ராஜா அடுத்த நொடியே தனது வீட்டில் மயங்கி விழுந்துள்ளார். இதையடுத்து அங்கிருந்தவர்கள் ராஜாவை மீட்டு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். அப்போது அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்து விட்டதாக கூறியுள்ளனர். மேலும் இந்த தகவல் ஊர் மக்களிடையே பரவி அனைவரும் சோகத்தில் ஆழ்ந்தனர். தாய் தந்தையை இழந்த பிள்ளைகள் கண்ணீர் விட்டு கதறியபடி இருந்தனர். இதனிடையே உயிரிழந்த ராஜா ஜோதி தம்பதியின் உடலுக்கு கிராம மக்கள், அரசியல் பிரமுகர்கள் என அனைவரும் நேரில் சென்று இருவரின் உடலுக்கும் அஞ்சலி செலுத்தி குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்தனர். முதிர்ந்த வயதிலும் மனைவியை பிரியாமல் வாழ்ந்து வந்த கணவன் மனைவி இறந்த அடுத்த நொடியே தானும் உயிரிழந்த சம்பவம் பொதுமக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.